ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான வெட்டரன் அப்படின்ற படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு. அதுல வேலை செய்யற ட்ரக் டிரைவர்ஸ்க்கு சரியா சம்பளம் தராத ஒரு சூழல் இருக்கு. அதனால சில போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அதுல பே அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா தனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு போர்டை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அவர் பக்கத்துல அவருடைய 10 வயசு பையனும் நிக்கிறான். அதை பார்த்த அந்த கார்ப்பரேட் ஓனருடைய பையன் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். பே தன்னுடைய பையனை கீழவே விட்டுட்டு அவர் மட்டும் போறாரு. கட் பண்ணா அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான டிடெக்டிவா இருக்கிற ஹீரோக்கு கால் பண்ணி தன்னுடைய அப்பா ஆபீஸ் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுட்டாரு, இருந்தாலுமே ஒரு உயிரோட தான் இருக்காரு, அவர் பாக்கெட்ல உங்களோட கார்டு இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துக்கு போற ஹீரோ பாத்தீங்கன்னா அது சூசைட் இல்ல கொலை அப்படிங்கிற மாதிரியும் அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனருடைய பையன் தான் அதை செஞ்சிருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஐடி கார்டு இல்லனா கேட்டை கூட தாண்ட முடியாத ஒரு கார்ப்பரேட் உலகத்தை எதிர்த்து ஹீரோ களமிறங்குறாரு. இவரால் வில்லனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் கடந்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஹீரோ வில்லன் இந்த ரெண்டு ரோல்ல நடிச்ச ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எழுதிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த கேரக்டர்ஸ் வந்து எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். வில்லன் ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். எப்படியாவது இவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கே இருக்கும். அந்த மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் மேல வெறுப்பு வர அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டையும் ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரையும் ரொம்ப நல்லாவே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ஹீரோ வந்து மாசா தெரிவாரு. அது இந்த படத்துல ஒரு கோட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீன் போற அந்த டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸா வந்து பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. படத்துல ரிவ்யூஸ் எல்லாத்தையும் சமோ பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. 2015 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலர்கானட்ல தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெட்டரன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.25 out of 10.